ஆன்மீக அன்புகள் எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சணாயனம் கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி 19/11/2024 நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று சங்கடகர சதுர்த்தி. இன்று மேல் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:40 8:45 வரை, மாலை 4:40 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:40 11:45 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய குளிகை 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய யமகண்டம் இன்று காலை 9 மணிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:15. இன்றைய திதி இன்று இரவு 10 மணி வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:15 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:14 வரை சித்த யோகம், பின்பு இரவு 7:15 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 10:24 வரை பவம், பின்பு இரவு 10 மணி வரை பாலவம், பின்பு கௌளவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று இரவு 7:15 வரை முழு வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. இன்றைய சந்திராசிரமம் இன்று இரவு 7:15 வரை அனுஷம், பின்பு கேட்டை. அனுஷம் கேட்டை இன்றைக்கி சந்திராசிரமான பேச்சுக்கள் செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலனை பார்த்திங்கன்னா, முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய வெளியூர் பயணங்களில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள போகிறீங்க. நீங்கள் சுபகாரியம் சம்பந்தமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போது. உங்களுக்கு கணவன் மனைவிகளிலேயே ஒரு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போகுது. குடும்ப விஷயங்கள் அடுத்தவங்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுவதை பகிர்ந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்தவங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் தலையில்லாமல் இருப்பது நல்லது. உங்களுக்கு உயர் அதிகாரியுடைய அறிமுகம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக கிடைக்க போகுது. உங்களுக்கு சமூக பணியாளர் ஒரு மதிப்பு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைப்போது. உங்களுக்கு வியாபாரத்தை ஒரு புதிய அனுபவத்தை கற்றுக்கொண்டு அனுபவத்தை உங்கள் வியாபாரத்தை வாங்கி பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் இன்றைக்கு பிரகாசமாக இருக்குது. உங்களுக்கு மற்றபடி சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். ரிஷபராசி என்பதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய அனுபவங்கள் மூலம் சில முடிவுகளை நீங்கள் எடுக்க போகிறீங்க. நீங்கள் அந்த முடிவு கண்டிப்பாக நல்ல முடிவாக தான் இருக்கும். ஏன்னா அனுபவத்தின் மூலம் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே கண்டிப்பாக சிறப்பாக அமையும். பிரபலமானவுடைய அறிவு உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுக்கு உங்களுடைய தன வரல ஒரு திருப்தியான சூழல் ஏற்பட போகுது. வருகின்ற வருமானம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கக்கூடிய காலநிலை அமைப்போது. உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் ஒரு கலைநயத்தோடு பேசக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய செயல்பாடு இருந்து வந்த மந்தத்தன்மை சோர்வுகள்லாம் குறைந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமைப்போது. உங்களுக்கு உங்களுடைய வியாபார பணிகள்லாம் கொஞ்சம் மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உண்டு. உங்கள் கருத்துக்களுக்கு மற்ற நாளாக மதிப்பளிக்க போகிறாங்க. ஒரு ஆதாயத்தை அதிகம் பார்க்கக்கூடிய ஆதாயம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மிதுனராசி அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு உங்களுடைய சுபகாரியம் தொடர்பான சில பயணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது. சுபகாரியம் சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் போய்ட்டு வர போகிறீங்க. அந்த சுபகாரியம் சிறப்பாக நிறைவேறக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு உடைய சகோதரவில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு திறமைன்னா உங்கள் திறமைக்கேற்ற ஒரு மதிப்பும் மரியாதையும் ஒரு உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு வாழ்க்கை துணருடைய விருப்பங்களை கொஞ்சம் நீங்கள் நிறைவேற்றி வைக்க போகிறீங்க. ஆன்மீக நல்ல ஈடுபாடு ஏற்பட போகுது. இதில் கொஞ்சம் தாழ்வு மனப்பாண்டி செயல்பட்டாலே உங்களுக்கு நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். புதிய நம்மளுடைய அறிமுகங்களால் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. உங்களுக்கு மற்றபடி ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கடகராசி பார்த்து உங்களுக்கு இந்த எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. உங்களுக்கு பிரிந்து சென்றவர்கள் பற்றிய ஒரு எண்ணங்கள்லாம் திரும்ப தோன்றக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு பதறப்பட்ட சிந்தனைகள் மூலம் சில மனக்குழப்பங்களை நீங்களே தேவையெல்லாம் ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய பயணங்கள் மூலம் புதிய அனுபவத்தையும் அந்த அனுபவம் மூலம் உங்களுடைய தொழில் வளர்ச்சியும் கண்டிப்பாக நீங்கள் அதிகரித்து கொள்ள போகிறீங்க. நீங்கள் உடற்பிறந்தவர்கள் நல்ல ஒரு அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது. கொஞ்சம் யாரையும் எந்த கோவச்சுக்காத கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போவது நல்லது. உங்களுக்கு
உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும். கொஞ்சம் உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடைய கடன் சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் விவேகமாக செயல்படுவது நல்லது உங்களுக்கு. மற்றபடி கொஞ்சம் செலவுகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். சிம்மராசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுலேயும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. 4ஆம் இருக்க போது உங்களுக்கு உயர் அதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு பணியிடத்தை வந்து நல்ல ஒரு சுகமாக சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு. என்ன முயற்சி அந்த முயற்சிக்கான பாராட்டுகளையும் பதவி உயர்வு நீங்கள் பெறக்கூடிய நாளாக அமையப்போகுது. அதுவே அவருடைய சந்திப்பு இருக்கிறது தான் உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி ஏற்பட போகுது. கட்சி பணிகளுக்கெல்லாம் ஒரு புதிய வாய்ப்புகளை பெற போகிறீங்க. நீங்கள் உடைய சகோதர வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பும் சப்போர்ட்டும் கிடைக்க போகுது. வாகன வழியில் சில விரயங்கள்லாம் இருக்கலாம். கொஞ்சம் வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்களும் வாகனம் சம்மந்தமாக கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சுக்களை கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு பேசுவது உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போது. இது வரைக்கும் இருந்து வந்த தளங்கள்லாம் மறையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருந்தாலும் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கன்னிராசி அப்படி பார்த்தா உங்களுக்கு உடைய உடன் பிறந்தவனால் ஒரு ஆதாயத்தை பெற போகிறீங்க. நீங்கள் நீண்ட நாள் இருந்து வந்த தீராத சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டமாக இந்த ஆரம்பிக்க போது. உங்களுக்கு வீடெலாம் கொஞ்சம் புதுசாக சில எண்ணங்கள்லாம் மேலவங்க போகுது. மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்துடுங்க. வாக்குறுதி கொடுக்க தவிர்த்துடுங்க. ஜாமீன் கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, உங்களுடைய ஜாமீனால் அதில் பணம் இந்த போல விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு இந்த தேவையான ஒரு திடீர் வரவுகளும் ஏற்படுது. உங்களுக்கு வாகனங்கள்லாம் கொஞ்சம் சரி செய்யக்கூடிய காலகட்டம் அமைய போகுது. உங்களுக்கு புதிய வியாபாரம் குறித்த எண்ணங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் எதிர்காலம் தொடர்பான ஒரு புரிதலை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது. உங்களுக்கு எல்லா விஷயம் நீங்கள் வெற்றி தான் சந்திக்க போகிறீங்க. அதனால் ஒரு வெற்றி நிறைந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். துலாம் ராசி ஒன்று பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுடைய ஒரு பணியும் திட்டமிட்டு நீங்கள் செய்கின்ற காலத்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் திட்டமிட்ட காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தான் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. அதனால் ஒரு திட்டம் போட்டு செய்கின்ற பொழுது அதில் எந்த விதமாக விரயமின்றி எந்த விதமான கால விரயமின்றி உங்களுக்கு சிறப்பாக முடியக்கூடிய நிலையை ஏற்பட போகுது. உடைய சகோதரவில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு ஏற்பட போகுது. பழைய நண்பர்களில் இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் குறைந்த ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. உங்களுடைய புதுமையான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க. உடைய தந்தை வழியில் உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் தவறிய சில பொருட்கள்லாம் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு திடீர் திருப்பம் முன்னால் ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. மற்றபடி ஆதாயம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த பயனற்ற பேச்சுக்கள்லாம் தவிர்த்துடுங்க. தேவையில்லாத பேச்சுக்கள் விவாதங்களெல்லாம் கொஞ்சம் வேண்டாம். அந்த தவிர்ப்பு பேசாமல் இருக்கிறது நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் உங்களுடைய குழந்தைகள் வேலை கொஞ்சம் அலைச்சலாம் ஏற்பட போது. உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போது கொஞ்சம் கவனமாக யோசித்து நல்லா செக் பண்ணி வாங்குவது நல்லது உங்களுக்கு. அதேமாதிரி மற்றவங்களுக்கு வாக்குறுதி அளிக்கும்போது கொஞ்சம் உங்களுடைய சூழ்நிலை என்ன ஏதுன்னு கொஞ்சம் அறிஞ்சிக்கின்னு வாக்குறுதி கொடுங்க. இன்றைக்கி நல்லா இருக்குது வாக்குறுதி கொடுத்து நாளைக்கு காப்பாற்ற முடியலாம் பேர் அசிங்கமானால வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப நேரம் கண் விழித்து கொஞ்சம் வாகனம் ஓட்டுவது, டிவி பார்ப்பது, கம்ப்யூட்டர் வேலை செய்வது, சில வேலையெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது உங்களுக்கு. எதிர்பாராத சில செலவுகள்லாம் வந்து உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய நிலையாக ஏற்பட போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு கையிருப்பை கொஞ்சம் வைத்து கொண்டால் உங்களுக்கு சில நெருக்கடிகளை சமாளிக்க முடியும் உங்களால். மற்றபடி நிறைய அனுபவங்களை நீங்கள் பெற்ற அனுபவம் மேம்படக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய சிந்தனை போக்கில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் குடும்பத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. புதிய நம்மளுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த சமூகம் பற்றிய புதிய பார்வை ஏற்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகுது. உங்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகளிடம் வந்த ஒத்துழைப்பெல்லாம் கொஞ்சம் சிறப்பாகவும் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு வர்த்தகத்துறையில் நல்லா மேன்மை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியான சில செய்திகள்லாம் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. மட்டும் ஆக வந்து நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான நாள் தான் உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு மற்ற மீது தான் சில தவறான கண்ணோட்டத்தெல்லாம் கொஞ்சம் யோசித்து நல்லா ஆலோசித்து மாற்றிக்கொள்வது நல்லது. எல்லாருமே தப்பாக பார்க்குறத கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். மற்றபடி கொஞ்சம் தாமதங்கள் தடையில் இருந்தாலும் நினைத்த காரியங்கள்லாம் கொஞ்சம் தாமதமாக நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகர ராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய நெருக்கமானவர்களோட கொஞ்சம் உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி கொள்ள போகிறீங்க. நீங்கள் உடன் பிறந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண போகிறாங்க.
சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஈடக்கூடிய ஒரு காலகட்டமாக நல்லா அமையுது. உங்களுக்கு பழைய வாகனங்கள்லாம் மாற்றி புது வாகனம் வாங்குறதுக்கான ஒரு நிலை ஏற்பட போது மாற்றிக்கொள்ளுங்கள், நல்லது தான். திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சில வாய்ப்பெல்லாம் இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்கள் திறமையை வெளிக்காமிச்சு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். போட்டிகளில் ஈடுபட்டு கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது உங்களுக்கு. கணவன் மனைவியிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதால் எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்ற ஒரு அமைதி நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கும்பராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அக்கம் பக்கம் இருப்பெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அனுசரித்து போகக்கூடிய காலகட்டம் அமையுது. உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக நல்லது. உங்களுக்கு விலையுயர்ந்த பொருட்கள்லாம் சற்று கவனமாக எடுத்துகிட்டு வாங்க. வீட்லேயும் கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். உடைய வரவுகள்லாம் கொஞ்சம் மேம்படக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. மற்றபடி உங்களுடைய சிந்தனைகளை நல்ல சிந்தனையாக அதிகரிக்கக்கூடிய நாள் அமைது. உங்களுக்கு தோட்டத்திலையும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஏற்பட போகுது. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகுது. உங்களுக்கு கணவன் மனைவியை கொஞ்சம் அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் நலம் நிறைந்த நாளாக அந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மீனராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தனம் சார்ந்த நிலைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுதுங்க. அதனால் நிறைய பிரச்சனை நீங்கள் சால்வ் பண்ண போகிறதுனால உங்கள் தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்பட்டு அந்த பிரச்சனை நீங்கள் குறைக்க போகிறீங்க. அலுவலகத்தில் நல்லா சாதன சூழல் ஏற்பட போகுது. உங்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு ஆசை இருந்தால் அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. கொடுக்கல் வாங்கல லாபத்தை பார்க்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள்லாம் கொஞ்சம் புதுமை பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது உங்களுக்கு. மற்றபடி உற்சாகம் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த ஒரு இனிய நாளாகும். ஒரு வெற்றி நாளாக ஆண்டவனை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.